வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உடல் சூட்டை தணிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பால் சர்பத் செய்ய போகிறோம். இதுக்கு தர்பூசணியும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அகரையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாக்கெட் அகர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 6 கிராம். இது வந்து 20 ரூபாய் தான். இதை நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் உடச்சி சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை கடல் பாசி சைனாகிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கப் அளவுக்கு தர்பூசணி எடுத்திருக்கேன். தர்பூசணியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். எல்லா ஜூஸையுமே சேர்த்துட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு சக்கையை தனியாக எடுத்தாச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வாங்கியிருந்த தர்பூசணி நேச்சுரலாகவே நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற தர்பூசணி ஸ்வீட் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அடுப்பில் வச்சு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ஊற வச்சுருக்க அகரை சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா கொதிச்சப்புறம் இப்போ நம்ம அகரை சேர்த்துக்க போகிறோம். இதை இந்த தர்பூசணி சாரோட நல்லா கரையிற வரைக்கும் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லாவே கரைஞ்சிடும். இது கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது போல் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பிறகு இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். இது அப்படியே செட் ஆகி ஜெல்லி மாதிரி ஆகிடும். முப்பது நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்ல ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இது நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் சர்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால், நல்லா திக்கான பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து சில்லுன்னு இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாலில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை இந்த பாலோடு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த பாலோட ரோஸ் மில்க் மிக்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் ரோஸ் சிரப் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் மிக்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். இதில் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தர்பூசணி அகர் ஜெல்லியை சேர்த்துக்கலாம். நல்ல சில்லுன்னு ரொம்ப டேஸ்டியான தர்பூசணி அகர் பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.